ஐபிஎல் 2024 மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட போட்டி அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சிஎஸ்கே கேகேஆர் மேட்சை நம்ம சொல்லலாம். ஏன் இதுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா, கேகேஆர் முதல் 3 மேட்ச்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எப்போதுமே சென்னையில் அவங்க வந்து வெற்றி பெற தவறவே மாட்டாங்க. வெளியில் போய் 2 மேட்ச் அவங்க தோத்தா கூட இங்கே அவங்களுடைய வெற்றி தொடரும் அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்த்தோம். விசாகப்பட்டினத்தில் தோத்தாங்க, அப்புறம் எஸ்ஆர்ஹெச் தோத்தாங்க. பட் இங்கே வந்து வெற்றி மீண்டும் வசமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது முதல்ல பேட்டிங் செய்ய வராங்கங்க கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேவை நல்லா தான் யூஸ் பண்ணாங்க. முதல் பால்லே ஒரு விக்கெட் விழுந்தது, சால்ட்டை வந்து தேஷ்பாண்டே அவுட் ஆக்குனார். ஆனால் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சுனில் நரேனும் அந்த ஒரு புது பையனும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆடினாங்க, ரொம்ப நல்லாவே ஆடினாங்க. இவங்க போன மேட்ச் 272 ரன் அடித்த அணியா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க முடியாத அளவுக்கு பவர் பிளேவை நல்லா தான் யூஸ் பண்ணாங்க. நான் அதற்கு பிறகு 272 அடித்த அணி இதுன்னு நம்ம நம்பவே முடியாத மாதிரி இவங்களுடைய சரிவுகள் தொடங்குச்சுன்னே சொல்லலாம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வந்து ஒரு 1 டே மேட்ச் மாதிரி இதை விளையாடிட்டார். வேறு என்ன பண்ண முடியும், எதிரில் எல்லாரும் அவுட் ஆகுறாங்க. ரிங்கு சிங் போல்டானது காட்சி வந்து இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் போன சீசன்லாம் எக்ஸ்ட்ரானரி ஆனார். ரிங்கு சிங்கும் இந்த முறை சரியாக விளையாடலை, எஸ்எஸ்வி ஜெய்சோலும் சரியாக விளையாடல. இந்திய அணிக்கு போனால் ஏன் அவங்க ஃபார்ம் குறைஞ்சிடுது. அதுமாரி ஹூடான்னு ஒருத்தர் அந்த எல்எஸ்ஜிக்கு சூப்பராக விளையாடிட்டு இருந்தார், இந்திய அணிக்கு போனார், அவர் அதோட காலியானார். ஏன் ப்ரோ அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் நான் அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவேன்ல. அதற்கு அடுத்தது முஸ்திஃபர், இவர் வந்து இப்போதைக்கு பர்பிள் கேப்பை வாங்குகிற அளவுக்கு விக்கெட்டுகளை குவிச்சிறார். தேஷ்பாண்டே 3 விக்கெட்டுங்க, அவருக்கு இன்னொரு விக்கெட்டும் கிடச்சிருக்கும், அவரே போய் அதை விட்டுட்டார். இல்லைன்னா 4 விக்கெட் எடுத்துருக்கலாம். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விக்கெட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசல் தான். ரசலை வந்து நிற்க வச்சு போட்டாங்கங்க. அவரால் சிறப்பாக ஆட முடியல. 137 ரன்னு, இது பத்துமா? சென்னை பேட்டிங் பயங்கரமான பேட்டிங், பத்தவே பத்தாது. இருந்தாலும் மேட்ச் முடிகிற வரையும் காத்திருப்போம்.